தனி வீடு அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடு, இதுல எது ஒரு வாடிக்கையாளருக்கு லாபம்? இது வரைக்கும் தனி லேண்டு வாங்கி வீடு கட்டினாதான் சார் அதிக லாபம். அதான் உண்மை. எப்பவுமே சார் லேண்டு தான் சார் அதிகமாக அப்ரிஷியேட் ஆகும். அதான் உண்மை. அபார்ட்மெண்ட்டை விட லேண்டு ஜாஸ்தி அப்ரிஷியேட் ஆகும். நாங்கள் அதனால தான் எப்பவுமே வில்லா பண்றோம். வில்லா பண்ணா லேண்டு பிளஸ் வீடு, அபார்ட்மெண்ட் பண்ணா வெறும் வீடு தான். ஸோ வில்லா தான் அப்ரிஷியேட் ஆகும். பட் எனக்கு என்னென்ன வந்து எனக்கு வர வர யோசனை வந்துச்சுன்னா சார், ஆக்சுவலி இனி தனி வீடே இருக்காதுன்ற ஒரு யோசனை வந்துச்சு சார். ஏன்னு சொல்றேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு தனி வீடுனா எனக்கு அதுக்கு செக்யூரிட்டி வேணும். என் குழந்தைங்க உள்ள சேஃபா இருக்கணும். எங்க அம்மா அப்பா ஒரு காலத்துல எல்லாரும் ஒண்ணா இருந்தாங்க வீட்டில். நீங்க எல்லாரும் அம்மா அப்பா கூட இருக்காங்களா? இல்ல. ஸோ தனி வீடு அது. ஒரு எலக்ட்ரிஷியன் அவசரத்துக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க, பிளம்பர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கார்பெண்டர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒன்று ஒரு கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா அவங்க ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருப்பாங்க. ஒரு 500 வீடு இருக்க கம்யூனிட்டினா அங்கே எலக்ட்ரிஷியன் பிளம்பர் கார்பெண்டர் எல்லாம் உள்ளுக்குள்ள இருப்பாங்க. முன்னாடி எல்லாம் நம்மலாம் போய் ஸ்ட்ரீட்ல போய் சாதாரணமாக விளையாடுவோம் சார். இன்னைக்கு ஸ்ட்ரீட்ல நம்ம பசங்க விடுறோமா? விடுறது இல்ல. சேஃப்டி இல்ல, அது இல்ல, ஹைஜீன் கீஜின் 100 விஷயம் பேசி நம்ம பசங்களை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம். அப்போ அவங்களுக்கு வெளில போனா நான் பிளே டேட், அதாவது இந்த இன்னொரு வீட்டில் போய் ஃபோன் பண்ணி நான் என் பசங்க கொண்டு வந்து உங்க வீட்டில் விடுறேன், நீங்க விளையாடுங்க, நாளைக்கு பசங்க. இதே ஒரு கம்யூனிட்டியில் தான் என்ன ஆகும்? நீங்க பாட்டு கதவு திறந்து விட்டு பசங்க ஃப்ரீயா 500 வீடு இருக்க கம்யூனிட்டினா அவங்க பாட்டு அவங்க பசங்களோட ஜாலியா அவங்க ஏஜ் குரூப்ல கண்டிப்பா ஒரு 20-30 ஒரு எல்லா ஏஜ் குரூப்ல ஒரு 30-40 பசங்க இருப்பாங்க. அவங்க ஃப்ரீயா விளையாடிப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரீ இதுவா இருக்கலாம். அண்ட் கம்யூனிட்டி வெளியே செக்யூரா எடுத்து, ஸோ அதனால நீங்க கதவு திறந்து விட்டு பசங்களை ஃப்ரீயா விட்டுலாம். இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் இல்லை சார். ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா லேடிஸ் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க நல்லா சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பெரிய தலைவலி. இன்னைக்கு நான் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல இருக்கேன், அது பெரிய தலைவலி எனக்கு நல்லா தெரியும். ஒரு இன்னைக்கு வந்து ஒரு அபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலர் வில்லேஜ் அப்படிங்கிற லெவல்ல we can consider இல்லையா? அதாவது பண மதிப்பு அப்படிங்கிற அளவுல இருந்து பார்க்கறப்போ எது லாபம் சார்? இது வரைக்கும் தனி லேண்டு வாங்கி வீடு கட்டினாதான் சார் அதிக லாபம். அதான் உண்மை. ஆனா அது மாறப்போகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நாங்க அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக சொல்லல, நாங்க ஃபிளாட் கட்டுறோம், நாங்க வில்லா கட்டுறோம். both we do villa also, but I still believe that a bigger community has more value. நிறைய பேர் இருந்தாங்கன்னா சார், இப்போ உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப குறைஞ்சிருது இல்ல இவங்களுக்கு? ஆமா சார். ஒரு கம்யூனிட்டிக்குள்ள சூப்பர் மார்க்கெட் இருக்கு, சின்ன பார்மசி இருக்கு, ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு சலூன் இருக்கு, ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப் இருக்கு, ஒரு கம்யூனிட்டி எல்லாமே இருக்கு சார். ஆக்சுவலி எல்லாமே இருக்குது. ஆனா அபார்ட்மெண்ட் ஹவுசஸ் போறப்போ இன் ரீசன்ட் இயர் நான் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு 20 அல்லது 30 சிலர்கிட்ட போறப்போ 35% வரைக்கும் வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி அல்லது காமன் யூட்டிலிட்டிங்கிற இதுல அது போயிடுது. அப்போ அது எனக்கு லாஸ் தானே ஒரு கஸ்டமரா? எங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா 20-22% வந்து காமன் அம்யூனிட்டிஸ்ல போகும். ஏன்னா என்ன சொல்ல பாருங்களா, காமன் அம்யூனிட்டி நாங்க சொல்றது என்ன சார்? ஆக்சுவலி எல்லாம் சாதாரணமா சிம்பிளா பேசுவோமே. நீங்க படிக்கட்டுல ஏறி வரீங்கல்ல, வந்து ஒரு காமன் ஏரியா லேண்ட் ஆவறீங்கல்ல, அது கூட காமன் ஏரியா தான். அந்த காமன் இப்ப நான் படிக்கட்டு, இப்ப உங்க தனி வீடு பண்ணீங்கன்னா படிக்கட்டு வராம நீங்க முதல் மாடிக்கு வர போறீங்களா? வர முடியாது. சோ அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு கிளப்ன்றது எதுக்கு? ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கு. ஸ்விமிங் பூல்ன்றது ஒரு 5000 சதுரடியோ இல்ல 10000 சதுரடி ஒரு பெரிய ஸ்விமிங் பூல் கட்டுறோம் நாங்க ஒரு ப்ராஜெக்ட்ல வச்சுக்க. அது எல்லாரும் தான் அதை யூஸ் பண்ண போறாங்க. அந்த ஏரியாவை கான்ட்ராக்ட் ஒரு டெவலப்பர் நாங்க தான் கட்டி ஆகணும். அது எங்க ஏரியாலனா எப்படி? அது எல்லாம் சேர்த்து தானே. அதனால தான் அதுக்கான வேல்யூ. காமன் ஏரியா கிளப் வேணும், உங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் ரூம் வேணும், ஒரு ஸ்விமிங் பூல் வேணும், ஒரு ஜக்கூசி வேணும், ஒரு பார்ட்டி ஹால் வேணும், உங்களுக்கு ஒரு ஷட்டில் கோர்ட் வேணும். இந்த கம்யூனிட்டிக்குள்ள இதெல்லாம் ஏரியாவை நாங்க கட்ட உங்களுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? நீங்க சாயந்தரம் போய் உங்க பக்கத்துல இருக்க நெய்பர் வாங்க சார் 2 பேரும் போய் ஷட்டில் விளையாட்டு வருவோம். நீங்க வெளியே போனால இப்போ நீங்க தனி வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வீட்டில இருந்து கிளம்பி ஏதோ ஒரு YMCல ஏதோ கிரவுண்ட்ல பிளாக் பண்ணிட்டு போய் விளையாட்டு வரணும். நீங்க ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே விளையாட முடியல. பட் தனி வீடுங்கிறதுல ஒரு நம்ம ஆட்களுக்கு ஒரு பிரைடு இருக்கதா ஃபீல் பண்றீங்களா? இருக்கு சார், இருக்கு. இது என்னோட வீடு, இது என்னோட கார்டன், இது என்னோட டெரஸ், இது என்னது அப்படின்னு சொல்றத கண்டிப்பா அந்த பிரைடு இருக்கு. அதனால தான் இன்னி வரைக்கும் தனி வீடு தான் பெரிய ஆஸ்பிரேஷனா இருக்கு.